இதெல்லாம் ஒரு ரெசிபின்னு அப்லோடு பண்ணுறியா அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. தனியாக சமைக்கிறவங்க, பேச்சுலராக இருக்கிறவங்க, அல்லது எமர்ஜென்சியாக திடீர்னு எதுவுமே சாப்பிட கிடைக்கல அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரியான சின்ன சின்ன ரெசிபீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டயட்டை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இன்றைக்கி மிஸ்ஸஸ்க்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவங்களால எதுவும் சமைக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2 பசங்களும் ஒருத்தன் பரோட்டா வாங்கிட்டான், ஒருத்தன் இட்லி வாங்கிட்டு வந்துட்டான். அதனால் இட்லிக்கு கார சட்னி கொடுத்துருந்தாங்க, பரோட்டாவுக்கு குருமா இருந்துச்சு. இதில் ரெண்டுலேயும் கொஞ்சம் நான் ரெண்டுலேயும் எடுத்துக்கிட்டு பன்னீர் 1/4 கிலோ எடுத்தேன், குட்டி குட்டியாக வெட்டினேன். அதை 2ஆக பிரித்தேன். 1/4 கிலோ பன்னீரை 2ஆக பிரிச்சுட்டு கார சட்னியில் 1 போட்டேன், குருமாவில் 1 போட்டேன். அந்த பிளாஸ்டிக் கவரை கொஞ்சம் அலசி அதுக்குள்ளே ஊற்றிட்டு சிம்மில் வச்சு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி ஃபுல்லாக, அந்த ஈரம் ஃபுல்லாக வற்றி சுண்டுற வரைக்கும் அப்படியே விட்டுட்டேன். அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கிட்டேன். திக்கான பாத்திரத்தில், அதாவது திக்கான பாத்திரத்தை வச்சு அடி பிடிக்காது. அப்புறம் கிண்டி விட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே அந்த சாறு, அந்த எசன்ஸு ஃபுல்லாக பன்னீரில் இறங்கி பன்னீர் சூப்பரான டேஸ்ட் ஆச்சு. அது மேலே அப்படியே கொஞ்சம் நெய்யை ஊற்றி விட்டு சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் நெய்யை அப்படியே மேலே டாப்பிங் மாதிரி கொடுத்துட்டு அப்புறமேல் சாப்பிட்டேன். 2 விதமான பன்னீர், 2 விதமான ரெசிபி ஒரே நேரத்தில் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் புளிக்குழம்பு, குருமா, காரக்குழம்பு மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் குழம்பு வீட்டில் கொஞ்சம் மிஞ்சமானால் போதும், நமக்கு அருமையான ரெசிபி ரெடி ஆயிரும். சூப்பர். தேங்க்யூ.